கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸோ, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 3 மணிக்கு தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ, நான் ஒரு 3 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் கோலம்லாம் போட்டு, அதுக்கு கலர் போட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்துட்டு உள்ள பலகாரம்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ, நான் கோலம் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் லைட்டாக கலரும் போட்டு ரொம்ப போடலை. லைட்டாக சிம்பிளாக கலர் போட்டு ஃபைனல் லுக்கு இது இப்படி தான் இருந்துச்சு. தோரணம்லாம் மா இலை, தோரணம் அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ, அம்மா வந்துட்டு உள்ளே வந்துட்டு 2, 3 பலகாரம் பண்ணிகிட்ருந்தாங்க. இது வந்து அப்பம் பிடிச்சிட்டு, அப்புறம் அவல் பாயாசம், அப்புறம் அந்த சீடை மாதிரி ஒன்று, கொஞ்சம் ஆனால் அந்த இனிப்பு சீடை அந்த மாதிரி அந்த ஒரு 3 பலகாரம் மட்டும் பண்ணாங்க. மீதியெல்லாம் கடையில் வாங்கிட்டோம். ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கடையில் வாங்கியாச்சு. இது வந்துட்டு அவல் பாயாசம் ஆக்சுவலி. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்துட்டு கிருஷ்ணர் சிலைக்கும், ராதை சிலைக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிவிட்டு, கிருஷ்ணரை ரெடி பண்ணி குளிப்பாட்டி, அவரை நீட்டாக வச்சாச்சு. ஸோ, இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு கிருஷ்ணரை வந்துட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நாங்கள் பெருசாலாம் இல்லை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கின்னு பார்த்து சென்னையில் சரியான மழைங்க. பார்த்திங்கன்னா, ரோட்டில் தண்ணி போகிற அளவுக்கு மழை வந்துருச்சு. நல்ல மழை, கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணரை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் பூஜையை முடிச்சிட்டோம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு சாமி கும்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.